இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்யணும். இதுல வருமானம் ஒரு ஆளுக்கு தான் வருது. அதே சமயம் இந்த வேலையும் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆ, வேலையில சின்னது பெருசு, படிச்ச வேலை படிக்காத வேலை அப்படின்னு எதுவுமே இல்லை. எந்த வேலையா இருந்தாலும் அது மனசுக்கு பிடிச்சு நேர்மையா யாரையும் புண்படுத்தாம யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம செய்யணும். அவ்வளவுதான். கண்டிப்பா நான் அப்படியே இருப்பேன். ஏய், பார்த்து ஓட்டு. சாரிங்க. வேணா 2 தோலையும் பிடிச்சுக்கோங்க. கதிரு, வாயை மூடிட்டு இருக்க மாட்டியாடா? அவரே உன்னை பிடிச்சிக்கிட்டு தான் வந்தாரு. பேராசை பிடிச்சி இன்னொரு கையிலையும் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி உள்ளதும் போச்சு. யோ, அங்க பாரியா, நம்ம ரகுராமையா அவங்க மருமகன் கூட பைக்ல போறாரு. பாரியா அவரை பார்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எனக்கும் என் மாமா என் கூட வர்றதுல பயங்கர சந்தோஷமா தான் இருக்கு. இதை உடனே தனா கிட்ட சொல்லணுமே. கடவுளே, இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறதை நினைச்சு நான் இன்னைக்கு தான் பெருமைப்படுறேன். வாங்க பாட்டி. கதிர், கதிர் வாடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. கதிர், வாடா, உள்ள வா. ஏங்க கதிர நீங்க எங்க பாத்தீங்க? நீங்களும் கதிரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. தனா எங்க? அது நம்ம காரு வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு டாக்ஸி புக் பண்ண தான் பார்த்தேன். ஆனா டாக்ஸி கிடைக்கல. அதான் பைக் டாக்ஸில வந்துட்டேன். ஓ ஓ, அப்ப இவர் பைக் டாக்ஸி ஓட்டுறாரா? ஏ, அதுல என்ன தப்பு இருக்கு? உழைச்சு சாப்பிடணும். எந்த வேலையும் இளக்காரம் இல்லை. இந்தா. ஐயோ, வேண்டாம் மாமா. நீங்க என்னதான் புக் பண்ணி வந்திருந்தாலும் உங்ககிட்ட போய் எப்படி? மாமாவா? நான் உன் வண்டியில வந்த ஒரு பயணி, அவ்வளவுதான். நீ வந்து பைக் டாக்ஸி ஓட்டுற பையன். இந்த பணத்துக்காக தானே வெயில் மழைன்னு பார்க்காம ஓட்டுற. ஏன் வேண்டான்னு சொல்ற? தொழில்னா கரெக்டா இருக்கணும். இந்தா புடி புடி. இந்தா. இருங்க, நான் ஒரு 20 ரூபா உங்களுக்கு தரணும். இந்த ஒரு நிமிஷம். அதெல்லாம் இருக்கட்டும், வச்சுக்க. நான் ஓட்டுன காசு எனக்கு வந்தா போதுங்க. டிப்ஸ் எல்லாம் நான் வாங்குறது இல்லை. டே கதிரு, உள்ள வாடா. ஒரு காஃபி குடிச்சிட்டு போயேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம். நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். ஏன் கதிர், காது குத்துறதுக்கு முறை செய்யணும் தெரியும்ல? நீ என்னடானா இப்பதான் பைக் டாக்ஸி ஓட்டி 100 200ன்னு வாங்கிட்டு இருக்க. என் பிள்ளைக்கு நீ முறை செய்யணும்னா டெல்லி வரைக்கும் நீ ஓட்டணும் போலயே.